ஹாய், ஹலோ, வணக்கம். இனிய காலை வணக்கம். எவ்ரிபடி மக்களே, இன்றைய நாள் நல்ல நாளாகவே அனைவருக்கும் அமையட்டும். எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஆஸ் யூஷுவல் டேப்லெட் போட்டிங்களா? ஏன்னா ஒரு 9, 9:30க்குலாம் சுகர் டேப்லெட்டு இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராது. உங்களுடைய டேப்லெட் வந்து ஆக்டிவ் ஆகும். அதுக்கு தான் நான் தினமும் உங்களுக்கு ஒரு சகோதரியா, ஒரு தாயா, ஒரு உங்களுடைய தங்கச்சியாக கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அந்த ஒரு ரிலேஷனில் நான் உங்களுக்கு கேட்குறேன். டெய்லியும் சுகர் டேப்லெட் போட்டிங்களா? சாப்பிட்டிங்களா? ப்ரெஷர் டேப்லெட் சாப்பிடணும் கட்டாயம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து ப்ரெஷர் வந்து சும்மாவே இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக நம்ம மக்கள் சாதாரண ஒரு மனுஷரே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு எகுறது ப்ரெஷர் தான். ரொம்ப நம்ம டென்ஷன் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், எகிறக்கூடிய ஒரே விஷயம் டென்ஷன், அந்த ப்ரெஷர். அதனால் எந்த பொழுதுலையுமே நம்ம டென்ஷன் ஆகவே கூடாது. ரிலாக்ஸாக எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும். ஹாப்பியாக இருக்கணும். மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ரெஷர் வந்து கூடாது, நார்மலாகவே இருக்கும். நம்ம என்ன தான் மருந்து மாத்திரைங்க சாப்பிட்டாலும் நம்மளை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா சுகர் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும் நார்மலாக இருக்கும். ப்ரெஷர் ஏறாது. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நம்ம இருந்தோம்னா ப்ரெஷர் ஏறாது நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சுகர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நல்லா வாக்கிங் போகணும். சாயந்தர நேரத்தில் காலையில் போகிறது மோஸ்ட்டு தான். ஆனால் காலையில் போகிறத விட சாயந்தர நேரத்தில் வாக்கிங், அந்த உடம்புல இருக்க ஸ்வெட்டிங் வந்து வெளியே வரணும். வேர்வை துளி வெளியே வந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். அந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகுது எதுனாலேன்னு அப்படின்னா, ஒரு சுரப்பி தான். அந்த சுரப்பி வந்து சரியாக செயல்படாதனால தான் சுகர் வந்து அதிகமாகுது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வாக்கிங் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. சாயந்தரம் 1 ஹவர் இதுக்காகவே ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நல்ல பாட்டை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், இல்லை வெளியே கூட நடக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் நடக்கணும். நடந்தால் சுகர், ப்ரெஷர் 2மே குறையுங்க. இது நான் அனுபவிச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் ஏறாது. ப்ரெஷர் ஏறுனா ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இருக்க வேண்டியது எதாக இருந்தாலும் வந்தது வரட்டும், வராது போகட்டும்னு ஹாப்பியாக இருந்துட்டு போகணும். ஓகேங்களா? சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளால் சுகர் ஏறாது, ப்ரெஷர் ஏறாது. ஒரு விஷயம் பாருங்களேன், நம்ம மனசில் வந்து ஹாப்பியாக இருந்தோம்னா நம்ம உடம்புவே எவ்வளோ நார்மலாக நம்ம சொல்கிற வேலைகளே கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். நல்ல மெலடி சாங்ஸ் நிறைய கேட்கலாம். சாயந்தர நேரங்களில் நல்லா வாக்கிங் போகலாம். காற்றோட்டமாக வாக்கிங் போய் வெளிக்காற்றை வந்து நம்ம சுவாசித்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கணும். கம்பல்சரி ஒரு முட்டை எடுத்துக்கணும். ஆனால் சுகர் பேஷண்ட் வந்து மஞ்சக்கருவை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் அதிகம், ஃபேக்ட் அதிகம். மஞ்சக்கருவை எடுக்கக்கூடாது. வெள்ளைக்கருவு மட்டும் டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் செவ்வாழை செவ்வாழை சுகர் இல்லாதவங்க டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் லேடிஸ், பெண் குழந்தைகள் இல்லை ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு யூட்ரஸ்க்கு நல்லது. அந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா ஒரு செவ்வாழை பழம் ஒரு கொஞ்சோண்டு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, சும்மா ஒரு கையாளி போட்டு பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரு பண்ண பொட்டுக்கல்லையில் செவ்வாழை பழத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஸ்டொமக் பெயின் வராது. அந்த பீரியட்ஸ் டைமிங்கில் ஸ்டொமக் பெயின் சுத்தமாக வராது. அவ்வளோ மருத்துவத்தன்மை கொண்டது செவ்வாழை. முட்டைக்கும் அவ்வளோ பவர் இருக்குது, செவ்வாழைக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. டெய்லியும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து அது உங்களுக்கு யூஸ் ஆகும். உடம்புக்கு ஸ்ட்ரென்த்திங், அயன் கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அதில் வந்து அயன் இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமானம். சும்மா நம்ம சொல்கிற சாதாரணமாக ஐயோ கசக்குது வேண்டாம், ஏன் நானே சாப்பிட மாட்டேன், பெரிய நெல்லிக்காய்லாம் கசக்கும், தொடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் அது சாப்பிடணும். அது சாப்பிட்டோம்னா ஒரு 2 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமானம் ஒரு நெல்லிக்காய்க்கு இருக்குது. அவ்வளோ பவர் பெரிய நெல்லிக்காய் சொல்கிறேன் நான், அரை நெல்லிக்காய் இல்லை, பெரிய நெல்லிக்காய். அதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டெய்லி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
முட்டை சாப்பிடுங்க, செவ்வாழைப்பழம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து பனங்கிழங்கு, அந்த குச்சிக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பனங்கிழங்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற டிப்ஸுங்க. சுகர் ஏறாமல் இன்க்ரீஸ் ஆகாமல் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டிப்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு பெயின் வரப்போ நான் சாப்பிட்ற அந்த செவ்வாழைப்பழ ரகசியத்தை தான் நானும் சொல்கிறேன். செவ்வாழைப்பழம் எல்லாருமே சாப்பிட்லாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணும், அவங்க தான் சாப்பிட்ணும். ஆனால் சுகர் பேஷண்ட் வந்து அரைப்பழம் தான் எடுத்துக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எதை சாப்பிட்டாலும் சுகர் ஏறத்தான் செய்யும். அதனால் நம்ம அளவோட எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, எதுவாக இருந்தாலும் லிமிட்டட் தாங்க. அது சுகர் பேஷண்ட்டை பொறுத்த அளவுக்கு அதுதான். அதுக்காக நம்ம பயந்துட்டு ஐயோ ஏறின்னு பயப்படவும் கூடாது. எதுவோ வரட்டும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம செயலில் இறங்கி செஞ்சோம்னா நமக்கு எதுவுமே நடக்காது. நல்லதே நினச்சோம்னா நமக்கு நல்லதே கட்டாயம் நடக்கும். எந்த கெடுதலும் நடக்காது. ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையான தகவலை தான் நான் சொல்கிறேன். இது வந்து இதெல்லாம் இல்லை. செவ்வாழை, முட்டை, பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம டென்ஷன் ஆக 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 சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. நம்ம டென்ஷன் ஆனாலே சொல்லுங்கள், ஏதாவது நடக்காமல் இருந்துருமா? ஒரு நாள் கிடையாது. நமக்கு நடக்கிறது நம்ம என்ன தான் பண்ணனாலும் நடக்க தான் செய்யும். அதனால் எதை பற்றியுமே சிந்திக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. டென்ஷன் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல், ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, சுகர் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர் லெவலை இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம கம்மியாகவே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சுகர் லெவலும் நமக்கு கம்மியாயிரும். ஓகேங்களா? இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகருக்கு தகுந்த ஃபுட்டு எடுத்துக்கணும். கிழங்கு வகைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சுரக்காய், நூக்குள், இந்த மாதிரி பாவக்காய், இது எதுவாக இருந்தாலும் அளவு தான். ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும். அதனால் அளவாக எடுத்துக்குவோம். நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். ஹாப்பியாக இருப்போம். பாய். தேங்க்யூ.